ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இட்லி தோசைக்கு ஒரு சைட் டிஷ் ஒன்று செய்யலாம். வடகறி செய்யலாம். கடலப்பருப்பு ஒரு 200 கிராம் கடலப்பருப்பை ஊற வச்சு மிக்சியில் கொரகொரப்பாக இப்படி அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். அதை இட்லி தட்டில் வேக வச்சு உதிர்த்து வச்சுக்கலாம். வாணலியில் பட்டை, லவங்கம், ஏலக்காய், கிராம்பு, வெங்காயம் போட்டு வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். பச்சை மிளகா, கருவேப்பிலை போட்டு வதக்கிக்கலாம். தக்காளி போட்டுக்கலாம். எல்லாம் வதங்கினோன்னா மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், தனியாத்தூள் போட்டுக்கலாம். போட்டு வதக்கி தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுக்கலாம். உப்பு போட்டுக்கலாம். நல்லா கொதித்த பிறகு அந்த உதிர்த்து வச்ச கடலப்பருப்பை போட்டு கிளறிக்கலாம். கிளறி கெட்டியானதும் கொத்தமல்லி தூவி இறக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரெடி.